ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு ரயில்வே துறையில் தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த வேலைக்கு தகுதி நீங்கள் 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 காலியிடங்கள் இதில் இருக்குது. எந்த விதமான தேர்வுமே கிடையாது. ஸோ இது 10th மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறீங்க இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வேல உள்ள கூட்ஸ் கார்டுங்கிற இதில் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ரி தான் இது. ஸோ அந்த இதில் தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு மொத்தம் ஒரு 6 கேட்டகரிக்கு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அதாவது கார்பெண்டர், எலக்ட்ரிஷியனு, ஃபிட்ரு, மெக்கானிஸ்ட்டு, பெயிண்டரு, வெல்டர் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரெஷர் எக்ஸ்ஐடின்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் கேட்டகரி தான் அவங்களுக்கு பாருங்கள் 480 வேகன்சி இருக்குது. அதே எக்ஸ்ஐடிஐ கேட்டகரிக்கு ஒரு 510 வேகன்சி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் லாஸ்ட் டேட் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஓப்பனிங்கான டேட் செப்டம்பர் 4லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் செப்டம்பர் 25 வரைக்கும் இதுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கு பாருங்கள் மினிமம் அதாவது குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th 12th ஐடிஐ முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் இன்ஜினியரிங்கோ இல்லை டிகிரியோ டிப்ளமோவோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பியூர்லி பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பாருங்கள், கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 24 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கும், 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு, 10 இயர்ஸ் பிடபிள்யூடி இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வைஸ் பாருங்கள், நீங்கள் எக்ஸ்ஐடிஐ கேட்டகரியாக இருந்தால் அவங்க ஃபிட்ரு, எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது 10th முடிச்சு இல்லைனா 12th முடிச்சு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரேடில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அப்படி படிச்சிருக்கணும். மினிமம் 50% மார்க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. பீரியட் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்தவரை இதுக்கு 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் நடக்கும். அதே ஃப்ரெஷர் கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு பாருங்கள் 10th இல்லைனா 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். மினிமம் 50% மார்க் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபிட்ரு, எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்ஸ்லாம் போஸ்டிங் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் இதுக்கான ட்ரைனிங் நடக்கும். அதே வெல்டர், எம்எல்டி கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 இயர் 3 months இதுக்கான ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரெஷர் கேட்டகரியாக இருந்தால் அவங்க 10th முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு 6000 சேலரி இருக்கும். அதே 12th இருந்தால் 7000, எக்ஸ்ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 7000 இதுக்கான ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுனா பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஐசிஎஃப்ங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராசஸிங் ஃபீஸாக ஒரு 100 rupees சொல்லியிருக்காங்க. அதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அதை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் தான் அதுக்கு 100 rupees ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கிளியராக இந்த கண்டிஷன்லேயே இருக்குது. இதுக்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இதில் டீட்டெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் இதெல்லாம் கிளியராக பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கிறத. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருந்தால் இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.